விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வேத வசனம் சொல்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது என்று. உங்கள் கையிலே ஒன்றுமே இல்லை, ஆனாலும் நீங்கள் விரும்புகிற இந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் என்று நம்பி அந்த நம்பிக்கையிலே நீங்கள் உறுதியாயிருக்கிறீர்கள். அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று எது என்று நீங்கள் காணாவிட்டாலும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்ற உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாயிருக்கிறீர்கள். இதுதான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அடுத்து காணப்படாதவைகளின் நிச்சயம், எதிர்காலத்தை குறித்த நிச்சயம். எதிர்காலத்திலே உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற ஆசீர்வாதத்தை குறித்து உங்கள் கண் காணவில்லை, ஆனாலும் கூட அந்த எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நிச்சயமாய் விசுவாசிக்கிறீர்கள். பாலைவனத்திலே காணல் நீர் என்பது எல்லாருக்கும் தெரியும். காணல் நீர் என்பது நீர் இருப்பது போன்ற ஒரு பிம்பம், ஒரு மாயையான தோற்றம். அந்த காணல் நீர் காணானாய் மாறப்போகிறது என்று ஒருவர் வந்து உங்களிடம் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? காணல் நீர் காணானாய் மாறுமாம், என்ன ஃப்ராடுத்தனம் என்று. ஆனால் காலேபும் யோசுவாவும் மோசே கானான் தேசம் எப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்ள அவர்களை அனுப்பின போது அவர்கள் சொல்கிறார்கள், எண்ணாகமம் 14வது அதிகாரம் 7, 8வது வேத வசனங்கள், இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எப்போ இப்படி சொல்கிறார்கள்? காலேபும் யோசுவாவும் கிட்டத்தட்ட 10 பேர் கானான் தேசத்தை குறித்து, பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ஆனால் அங்குள்ள மனிதர்களை எதிர்க்க நம்மால் முடியாது, அவர்கள் பலவான்கள் என்று சொன்ன பொழுது கர்த்தர் கூட இருந்தால் ஜெயிக்க முடியும் என்று ஜெயித்தார்கள், சுதந்திரித்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். கர்த்தர் கூட இருந்தால் ஜெயிக்க முடியும் என்ற விசுவாசம். அப்படித்தான் நீங்களும் கர்த்தர் மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்தால் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பாலைவனம் காணல் நீர் காணானாய் மாறும். ஆமென், அல்லேலூயா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா,